வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் அனைத்து இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்பது புராணங்கள் கூறுகின்றன. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹஸ்தி தோஷம் முதலான தோஷங்களிலுமிருந்து விடுபடுவார்கள். பொதுவாக கார்த்திகை மாதத்தில் கோயில்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் வீட்டில் இருவேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வில் ஒளிமயமாகும். கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்த்தி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடல் தொல்லை நீங்கும். கார்த்திகை மாதம் பல்வேறு விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்ற நிலையில் கார்த்திகை ஞாயிறு விரதம் மிகவும் போற்றப்படுகிறது. இதனால் யமபயம் நீங்கும். நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும். கார்த்திகை மாதம் பல்வேறு விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்ற நிலையில் கார்த்திகை ஞாயிறு விரதம் மிகவும் போற்றப்படுகின்றன. இதனால் யமபயம் நீங்கும். நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும். திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையில் 5 மணி முதல் 6 மணிக்குள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திர தேவதோடு பிரகாரம் வலம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருளுகின்றனர். கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மஹஸ்தி தோஷங்கள், திருடுவதால் வரும் பாவம் மற்றும் மன சஞ்சலங்களால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கி விடும் என்று புராணம் கூறுகின்றன.